குக் வித் கோமாளிலிருந்து விலகின மணிமேகலை இப்போ ஜீ தமிழ்ல டான்ஸ் ஷோவை ஆங்கர் பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட் எபிசோட்ல அவங்க ரொம்பவுமே எமோஷனல் ஆகி சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. அது சமூக வலைதளங்கள்ல இப்போ ரொம்பவும் வைரல் ஆகிட்டு இருக்கு. நான் 8 வருஷமா என்னுடைய ஃபீல்டில் ஒரு ஆங்கரா தான் இருந்தேன். அதுக்கப்புறமா விஜய் டிவியில் குக் வித் கோமாளி பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நான் என்னுடைய பெர்ஃபார்மன்ஸை ரொம்பவுமே ஜென்யூனா பண்ணேன். அதுக்கப்புறமா எனக்கு ஆங்கர் வாய்ப்பும் கிடைச்சது. ஆனா ஆங்கர் வாய்ப்புல என்ன ஆங்கர் பண்ண விடவே இல்லை. அதை தான் நான் சொல்லிட்டு அங்கிருந்து வெளியில வந்தேன். ஆனா நம்ம எந்த துறை எடுத்துக்கிட்டாலும் சரி, நமக்கு எதிரிகள் அப்படின்னு பலரும் இருப்பாங்க, நமக்கு தடைன்னு பலரும் இருக்கும். அந்த தடையெல்லாம் தாண்டி தான் நம்மளால ஜெயிக்க முடியும். இந்த தடைகள்லாம் பார்த்துட்டு அங்கேயே நிற்க முடியாது. எனக்கும் பல தடைகள் இருந்தது. நான் எப்படி என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சுன்னா, நான் ஆங்கர் பண்ணேன் அப்படிங்கிறத மறந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ்ல தான் மணிமேகலை சூப்பர் ஆங்கரிங்லாம் பண்ண வராது அப்படிங்கிற லெவலுக்கு நான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தேன். ஆனா ஆங்கரிங்கும் எனக்கு வரும் அப்படிங்கிறத பலருமே மறந்துட்டாங்க. இப்போ மறுபடியும் என்னுடைய கெரியரை ஆங்கர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ தடைகள் வந்தாலும் என்னுடைய வேலையில் நான் கரெக்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி மணிமேகலை சொல்லியிருக்காங்க. ரொம்பவும் எமோஷ்னலாக பேசின மணிமேகலையை பார்த்து பாபா மாஸ்டரும் ரொம்பவுமே எமோஷ்னல் ஆகிட்டாரு. நான் ரொம்ப நாளாக இவங்க கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இந்த செல்லம் ரொம்பவுமே ஜென்யூனான ஒரு பொண்ணு தான். விளையாடும் போதும் சரி, இல்லை வேலை செய்யும் போதும் சரி, எப்பயுமே எல்லார்கிட்டையும் கரெக்டாக இருப்பாங்க. மணிமேகலையை பொறுத்த வரைக்கும் வேலைன்னா கரெக்டாக இருப்பாங்க. எப்பயும் அவங்க கிட்ட நிறைய பேர் வேலை வாங்கிப்பாங்க. ஆனால் பின்னாடி போய் அவங்களே குறை சொல்லுவாங்க. இந்த உலகம் எப்பயுமே அப்படிதான் அப்படின்னு சொல்லி மணிமேகலையை இன்னும் பெரிய இடத்துக்கு வரணும் அப்படின்னு வாழ்த்திருக்காரு.